அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் அதை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொண்டவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களாயிருந்து நம் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையிலே, பொறுமையிலே, விசுவாசத்திலே முழு நிச்சயமான நம்பிக்கையை நாம் காண்பிக்க வேண்டும் என்று, அதுவும் அசதி இல்லாமல் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காலவேளையில் அழைக்கப்படுகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் தாம் உங்கள் மத்தியிலே இடைப்படுவாராக. ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய முறை நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை காண நம்ம எந்த மட்டும் அசதியா இருப்போம். நம்ம அசதியா இராதபடிக்கு அதை சுதந்தரித்துக் கொள்ள. அசதியா இருக்கிறதுனா என்ன? அதை அசட்டை பண்றது, அதுக்காக ஜெபிக்காம இருக்கிறது, அது நடக்கும்போது நடக்கட்டும்னு சொல்லி விட்டுறது, அதுக்காக அவர் சமூகத்துல பொறுமையோடு காத்துறாதபடிக்கு நம்ம அசதியா வேற ஏதோ காரியத்தை நோக்கி போறது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அசதியா இருக்காதீங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு இப்படி முன்னாடி சுதந்திரித்து எப்படி போனாங்களோ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்க. ஃபாலோ பண்ணுங்க. பின்பற்றுகிறவர்களாயிருந்து நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி முடிவு பரியந்தம் அது விசுவாசத்திலும் நீடிய பொறுமையிலும் நீங்கள் வளர்ந்து அந்த அந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயத்தை முடிவு பரியந்தம் அதிலே நீங்கள் நிலைத்து ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி யாரெல்லாம் காண்பித்தா, இறுதி வரை காண்பித்தா, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தும் அது நிறைவேறுதலை காணலன்னாலும் கர்த்தரை இறுக பிடித்து கொண்டவர்கள், அவரோட வார்த்தையை எண்ணி அவர் பொறுமையோடு கூட காத்திருந்தவர்கள், வார்த்தையை பிடித்து கொண்டவர்கள், அசதியா இராதவர்கள், அப்படி வேதத்துல எத்தனையோ வார்த்தைகளை எத்தனையோ பேரோட வாழ்க்கையில சொல்லிக்கொண்டே போலாம். இந்த கால வேளையில ஏசப்பா நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை ஒருவர்கிட்ட கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை அந்த குடும்பம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கணும்? அதை அசதியா இராதபடிக்கு. ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை உங்க குடும்பத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல பெற்றுக்கொண்டது நீங்களா இருக்கலாம். உங்ககிட்டதான் கர்த்தர் அந்த வார்த்தையை பேசியிருக்கலாம். அதனால அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? அசதியா இராதபடிக்கு அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதற்காக நீங்க தான் உத்தரவாதி. நம்ம தான் ஜெபிக்கணும். நான் தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு உத்தரவாதம் பண்ணணும். பொறுமையோடு கூட காத்திருக்கணும். அந்த விசுவாசத்துல வளரணும் அப்படின்ற ஒரு இருதயம் நமக்கு வேணும். வசனம் சொல்லுகிறது, அசதியா இராமல் எப்படி இருங்க? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அசதியா இராமல் எப்படி இருங்க? நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க. அசதியா இருந்துடாதீங்க.
ஜாக்கிரதையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் காண பொறுமையோடு கூட காத்திருங்கள். விசுவாசத்தின் நீடிய பொறுமையும் நிறைந்த நம்பிக்கை நிச்சயத்தை காண்பிக்கும்படி இறுதி வரை உறுதியோடு காத்திருங்கள். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டு விலகி விடாமல் இன்னும் உறுதியோடு கூட காத்திருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எந்த இடத்துலயும் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல நம்ம பார்க்க கூடாதபடிக்கு ஒரு அசதி நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. அந்த அசதி யாருக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏசாவுக்குள்ள வந்தது. ஏசாவுக்கு யாக்கோபு 2 பேரும் சகோதரர்களா இருக்கிறாங்க. இப்படி இந்த ரெபேக்காளுக்கு பிறந்த இந்த 2 பேரும் ஏசா, யாக்கோபு இவர்களை குறித்து ஒரு ஒரு சம்பவம் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இவர்கள் ஆண்டவர் இவர்களுக்கு ஏசாவுக்கு கொடுத்த அந்த புத்திர சுவிகாரத்தை மூத்த மகனா இருப்பதனால ஆண்டவர் அவனுக்குன்னு கொடுத்திருந்த அந்த அந்த புத்திர சுவிகாரத்தை அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு கூலுக்காக ஏசா ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. அவன் வேட்டையாடுகிறதிலே வல்லவனா இருக்கிறான். இப்படி வேட்டையாடிட்டு வரும்போது ஈசாக்கு ருசிகரமாய் ஒரு நீ வேட்டையாடிட்டு வா, நான் அதை சாப்பிட்டு நான் உனக்கு அதை சமைச்சு எடுத்துட்டு அவனை சாப்பிட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆஹ் ஏசா கிட்ட சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏசாவும் வேட்டையாடுகிறதுல ரொம்ப ஆஹ் ரொம்ப எக்யூப்டா இருக்கிறத பாக்குறோம். இப்போ ஏசா போய் வேட்டையாடிட்டு வர்றதுக்குள்ள இங்க என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னா, யாக்கோபு போய் அந்த இடத்துல இருக்கிற அவங்க மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து அவங்க தாயார்ட்ட கொடுத்து சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கி விடுகிறத பார்க்கிறோம். அங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு ஏசா கண்ணீரோடு கூட ஒரு ஆசீர்வாதத்தை கூட எனக்கு விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லி கண்களோடு கண்ணீரோடு கூட இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அழுகிறத பார்க்கிறோம். இந்த 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 முடிவு ஏன் ஏசாவுக்கு வந்தது? ஏன் அந்த சூழ்நிலையில பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல அழுக வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏசா 25வது அதிகாரத்துல வேட்டையாடி கொண்டு வரும் பொழுது ஏசா வெளியிலிருந்து வரும் பொழுது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சிவப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் தா என்று சொல்லி கேட்கிறான். எனக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி. அப்ப இந்த இந்த உன்னோட புத்திர பாகத்தை சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுன்னு சொல்லும் பொழுது, நானே சாக போகிற பசியில எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் எதற்கு என்று சொல்லி அதை அலட்சியம் பண்ணுகிறான். அதை விற்று போட்டேன் என்று சொல்லி அந்த பயிற்றுங்குலை புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்னு சொல்லப்படுகிறது. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை காண்பதற்கு அவனோட முற்பிதாக்களான ஆபிரகாம் அந்த ஆபிரகாம் தான் அந்த அந்த வார்த்தைக்கு சொந்தம்னு சொல்லலாம். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்ப்பதற்கு அசதியாயிராம பொறுமையா விசுவாசத்தில் நிறைந்து பின்பற்றுகிறவர்களா இருந்து அவர்களை அப்படி சுதந்திரிக்கிறவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்படி சுதந்திரித்தது ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை பின்பற்றுகிறவர்களா இருந்து அப்படி ஆபிரகாமை பின்பற்றுகளா இருந்து இந்த ஏசாவும் அதை பின்பற்றி இருக்கணும். யாக்கோபு அதை பின்பற்றுகிறான், அதை பிடித்துக் கொள்ளுகிறான். ஆனா அந்த ஏசாவோ தனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை அவன் அசட்டை பண்ணுகிறான், அதை அலட்சியம் பண்ணுகிறான். அலட்சியம் பண்ணினபடினாலே பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல யாக்கோபு பெற்றுக்கொண்டான், ஏசாவோ கதறி அழுது கொண்டிருந்தான். இன்னைக்கு கூட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைய நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நீடிய பொறுமையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையின் முழு நிச்சயத்தை இறுதியிலே காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி உறுதியோடு கூட அவரை பின்பற்றுகிறவர்களை அவரை அதாவது அவர் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களை நம் பின்பற்றுகிறவர்களா இருந்ததை பின்தொடர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி அவங்க பின்தொடர்ந்தாங்க? எப்படி யாக்கோபு அதை பிடித்துக் கொண்டான்? எப்படி ஆபிரகாம் அதை அசதியா இராதபடிக்கு ஜாக்கிரதையோடு கூட நம்பிக்கையின் முழு நிச்சயத்தை காண்பிக்கும்படி அது பொறுமையோடு கூட இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டாங்க? எப்படி பின்தொடர்ந்து போனாங்க? இன்னைக்கு ஏன் நமக்கு பின்தொடர்கிற இருதயம் இல்ல? இன்னைக்கு ஏன் வாக்குத்தத்தங்களை கேள்விப்படும் பொழுது இது இந்த மாசம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்னொன்னு அடுத்த மாசத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சோர்வு ஏன் வருகிறது? அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏன் ஒரு உறுதி இல்லை? அதற்காக ஏன் ஜெபித்து நாம் நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, நம் வார்த்தையை பிடிக்கிறது
பின்பற்றுகிறது இல்ல. அதை பின்பற்றினவர்களை அதை அதை சுதந்தரித்துக் கொண்டவர்களை இன்னும் பின்பற்றுகிறவர்களா இல்ல. இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அந்த வார்த்தையை எனக்கு முழு நம்பிக்கையின் முழு நிச்சயம் உண்டாகும்படிக்கு அத நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் ஆரம்பத்துல எனக்கு கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நான் இன்னும் வளரணும். இன்னும் விசுவாசத்துல, இன்னும் நம்பிக்கையில, இன்னும் நீடிய பொறுமையில வளர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதற்கு நம் பொறுமையோடு கூட முன்னேறி போகிறவர்களா இன்னும் காணப்படணும். அதுதான் எனக்கு ஏசப்பா சொல்றாங்க. இல்லன்னா நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒருவேளை இந்த யாக்கோபு எப்படி பெற்றுக்கொண்டான், ஏசா எப்படி அழுது கொண்டிருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துரும். பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ஆபிரகாம போல எப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? ஆண்டவரே எப்ப இது செய்வீர் ஆண்டவரே? அப்படி கர்த்தரிடத்துல எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே, கேட்டுக்கொண்டே, கேட்டுக்கொண்டே கர்த்தரை நம்பி அந்த நம்பிக்கையின் முழு நிச்சயம் எங்க பூர்த்தியாகுது? ஈசாக்கை பெற்றுக்கொண்ட போதல்ல, பெற்றுக்கொண்ட ஈசாக்கை கேட்கும்போது கூட அசதியாய் இராமல் நம்பிக்கையோடு கூட இந்த மகனை எடுத்துக்கொண்டாலும் கொடுத்தது அவர்தான், எடுத்தாலும் திரும்ப தருவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம், நீடிய பொறுமை, நம்பிக்கை, முழு நிச்சயத்தை காண்பித்தான் கர்த்தர். அந்த ஈசாக்கை திரும்ப கொடுத்தார். விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் மாறினான். இப்படி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நம் வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறது நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் ஆசீர்வாதமாய் மாற, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற. சோ அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறன்றதுனால சில சில சிச்சுவேஷன்ஸ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம்னா அது அது பெருசா இருக்காது. அது அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், திருப்தியாக போகிறார்கள்னா, அதனால அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு நாம் சில கிரயங்களை செலுத்தணும். விசுவாசத்துல நம்பிக்கையின் முழு நிச்சயத்தை நாம் காண்பிக்கணும்னா, முழுவதுமாய் இவர்கள் எப்படி தேவனை சார்ந்து நம்பி பின்பதாக நடந்தார்களோ, அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாய் நம்ம காணப்படணும். நீடிய பொறுமையினால், விசுவாசத்தினால் சுதந்திரித்தவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு நமக்கு நிறைய பேருக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது எல்லாரும் சிலர் சுதந்திரிக்கிறாங்க, சிலர் சுதந்திரிக்கல. சிலர் அது மேல நாட்டம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நாம இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம எப்படி இருக்கணும்னா, அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்து, அதற்காய் ஜெபித்து, அதற்காய் உத்தரவாதம் எடுத்து, அதை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு கூட காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படணும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வேதத்துல எத்தனையோ பேர் காத்திருந்து அவர் சமூகத்துல பெற்றுக்கொண்டாங்க. அவர் சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டதில்லை. அவர்கள் முகம் செத்து போகல. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். யோசேப்பு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல காண ஆசையா இருக்கிறான். அந்த வாக்குத்தத்தம் தன் வாழ்க்கையில எப்போ இந்த அந்த வார்த்தை அரிக்கட்டுகள் எல்லாம் வழங்குது கீழே. ஒரு ஒரு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங், ஒரு பெரிய உயர்வு அவனுக்கு வைத்திருக்கிறாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா அதை சொன்ன நாள்ல இருந்து அவனுடைய வாழ்க்கையில அநேக குழியின் அனுபவங்கள், அநேக அவனுக்கு எதிர்ப்புகள், அநேக நிந்தைகள், அநேக செய்யாத காரியங்களுக்கு குற்றம் சுமத்தப்படுத இப்படி அநேக பாதைகளினூடாய் கடந்து போனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை தன் முற்பிதாக்கள் எப்படி நிறைவேறுவதற்கு அந்த சுதந்திரித்தவர்களை பின்பற்றி அவங்க எப்படி தங்க வாழ்க்கையை காண்பித்து கொடுத்தாங்களோ, நான் தகப்பன் யாக்கோப் எப்படி பிடித்து கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பின்பற்றி நடந்தானோ, அசட்டையாயிருந்தான் ஏசா. ஆனா அசதியாயிராதபடிக்கு நம்பிக்கையோடு இருந்து, விசுவாசத்தோடு இருந்து, முழு நிச்சயத்தை காண்பித்து அதை சுதந்திரித்துக் கொண்டான் யாக்கோபு. அதே போல எங்க தகப்பனை போல நானும் இருக்கணும்னு சொல்லி அவனை பின்பற்றி அசதியாயிராமல் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 16 வயதுல இருந்து 30 வயதுல அவன் அந்த அரியணையில ஏறுகிற வரைக்கும், அதிபதி ஆகுற வரைக்கும் நடந்த ஒவ்வொரு பாதையிலும் அசதியா இல்ல. எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. இல்ல உனக்கு வாக்குத்தத்தம் நடக்காது, உனக்கு குழியில போட்டுட்டாங்க. இல்ல உனக்கு வாக்குத்தத்தம் நடக்காது, உன்னை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. இல்ல உனக்கு வாக்குத்தத்தம் நடக்காது அப்படின்னு சொல்லி பானபாத்திரக்காரனும் மறந்துட்டான். இப்படி நிறைய கேள்விகள் அவனோட வாழ்க்கையில வந்த பொழுது, இல்ல 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 நான் நம்புறேன் ஆண்டவரை, நான் நம்புறேன் ஆண்டவரை, நான் வாக்குத்தத்தத்தின் முழு நிச்சயத்தை நான் பார்ப்பேன். விசுவாசத்துல, நம்பிக்கையில நான் இன்னும் வளருவேன், இன்னும் நான் பெருகுவேன். நீடிய பொறுமையோடு கூட அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் நாட்களை காத்திருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட முன்னேறினான். குறித்த நாள்ல அவனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அரியணையிலே அமரும்படி செய்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஒரு நாள் வந்தது, அரிகட்டுகள் எல்லாம் அவனுக்கு முன்பதாக தலை வணங்கினது என்ற வாக்குத்தத்தத்தின்படி, வார்த்தையின்படி தன் சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு முன்பதாக வந்து வணங்குகிறார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொன்ன வார்த்தை ஒரு நாளும்
கீழே தரையில விழுகாது. சொன்னவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாமும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவர் வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. அதனால கர்த்தர் சொன்னதை செய்யும் பொழுது நம்ம கைவிட மாட்டார். சொன்னதை செய்து முடிப்பார். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்னா, அதை பெற்றுக்கொள்ள அசதியா இல்லாம ஜாக்கிரதையாய் பின்தொடர வேண்டும். ஜாக்கிரதையாய் பின்தொடர வேண்டும். ஏசாக்குள்ள அந்த அசட்டை ஒரு நாள் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஏதாவது எப்படியாவது அது சுதந்திரித்துக் கொள்ளலாம். இப்ப என்ன அப்படின்னு சொல்லி அந்த அந்த வார்த்தையில அசட்டையா இருந்தபடினால பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல அழுதானே. இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, நம்ம அழ வேண்டிய நேரத்துல அழுதரணும். அழ வேண்டிய நேரத்துல அழுகல, உத்தரவாதம் எடுக்க வேண்டிய நேரத்துல உத்தரவாதம் எடுக்கலைன்னா, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல அழுது கொண்டிருப்போம். அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல ஏசா அழுது கொண்டிருந்தான். யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அழ வேண்டிய நேரத்துல யாக்கோபு அழுதான். இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? அந்த வாக்குத்தத்தத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோமா? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். உங்ககிட்ட ஒரு வார்த்தைய சொன்னா, நீங்க ஜெபிக்கணும், நீங்க எழும்பணும், நீங்க எப்படியாவது எழும்பி இதை பிடித்துக் கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனா உங்கள ஜெபிக்க முடியாதபடிக்கு, நீங்க கர்த்தருக்குள்ள எழும்பி நிற்கக்கூடாதபடிக்கு, வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு, நீடிய பொறுமையோடு கூட அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு அசதிகள் வந்து உங்களை அமிழ்த்தலாம். உங்களை கர்த்தருக்குள்ள எழும்பக்கூடாதபடிக்கு அதை அதை அத நிர்விசாரமா எடுக்க வைக்கலாம். அசட்டையா எடுக்க வைக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் முற்றிலுமா உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்து என்ன செய்ய போறோம்னா, அவர் சமூகத்துல நம்மள ஒப்புக் கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நான் ஏசாவை போல அசதியா இருக்க மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, யாக்கோபு போல அழ வேண்டிய நேரத்துல அழுது பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல பெற்றுக்கொள்ளுவேன். நான் அழ வேண்டிய நேரத்துல அழல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் எல்லா சூழ்நிலையிலும் சமூகத்துல அழுதான். நம்பிக்கையோடு கூட காத்திருந்தான். பெற்றுக்கொண்டான். யோசேப்பு அழ வேண்டிய நேரத்துல அழுதான். சிறைச்சாலையில எல்லாம் அழுதான். அவர் சமூகத்தை இறுக பிடித்துக் கொண்டான். பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல பெற்றுக்கொண்டான். ஒருவேளை அவன் இந்த போத்திபாருடைய மனைவி அவனை இழுத்து அவனை தவறான காரியங்களுக்கு கூப்பிடும் பொழுது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னைக்கோ நடக்க போகுது. இது ஒரு சின்ன தப்பு தான். இது செய்ய போறனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த தவற அவன் செய்திருப்பான். ஆனால் சொல்லி யோசித்து பாருங்க, அந்த பாவத்துல அசதியா இருந்து விழுந்திருப்பானா, கொஞ்சம் நிர்விசாரமா இருந்து விழுந்திருப்பான்னா, அந்த யோசேப் அந்த சாப்டரே இல்லாம போயிருக்கும். அவனை தள்ளி ஆண்டவர் வேற ஒருத்தன் அதிபதியா ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை காண்பதற்கு நம்பிக்கையின் முழு நிச்சயத்தை ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இறுதி வரை அசதியாயிராமல் உறுதியோடு கூட இருந்தான். பாவத்தால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள அவிசுவாசத்தினால ஒளிந்து போகல, நீடிய பொறுமையினால் ஆத்துமாவை பொறுமையோடு காத்துக்கொண்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டானே, அந்த யோசேப் போல, அந்த யாக்கோபு போல இன்னைக்கு நாமும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவரை பிடித்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்ன சூழ்நிலை வந்தாலும் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருந்து முன்னேறுவேன்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, நீர் கொடுத்த காலை வேலைக்காய் நன்றி. இந்த காலை வேளையில் நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாங்க காண அசதியாய் இராம பொறுமையோடு கூட இருந்து நம்பிக்கையின் முழு நிச்சயத்தை நாங்கள் காண்பிக்க ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாங்கப்பா. இதுக்கு முன்பதாக சுதந்திரித்த பரிசுத்தவான்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து, எப்படி ஆண்டவரே இயேசுப்பா உங்களுக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அசதியாய் இராமல், ஒரு நிமிஷம் கூட அசதியாய் இராமல் சிலுவையின் பாதையில் எங்களை முன்பதாக வைத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நம்பிக்கையின் முழு நிச்சயத்தை காண்பிக்க ஜாக்கிரதையோடு கூட ஆண்டவரே அசதியா இராமல் எப்படி நீங்க அதை பின்பற்றி ஜெயித்தீங்களோ, ஜெயித்து எப்படி வலது பாரத்துல அமர்ந்தீங்களோ அந்த மாதிரி நாங்களும் அதை பெற்றுக்கொள்ளும்னா அசதியா இராதபடிக்கு பின்பற்ற ஆண்டவரை சுதந்திரித்த உங்களை பரிசுத்தவான்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து அதை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையோடு ஓட பலன் தாங்க, கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. நிர்விசாரமாய் பாவத்துல விழுந்து அசுத்தத்துல விழுந்து நீடிய பொறுமையை விசுவாசத்தை காத்துக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுப்பா. அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே இயேசப்பா, அழ வேண்டிய நேரத்துல அழுதிருந்தோம் ஆண்டவரே. அப்பதான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல பெற்றுக்கொள்ள முடியும் ஏசப்பா. ஆண்டவரே, அழ வேண்டிய நேரத்துல அழாதனால ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல அழுது கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க அழுது உங்க சமூகத்துல உத்தரவாதம் எடுத்து ஜெபித்து நாங்க ஆயத்தமாகணும். ஒரு நாள் வரும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து உமக்குள்ள எலும்ப கிருபை தாங்க. கரத்து நிழலுக்குள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாள் முழுவதும் கத்திரக்கரம் கூட இருக்கட்டும். அவங்க செய்யற வேலையெல்லாம் உங்க சித்தத்தினால உங்க சித்தத்தை அதுங்க செய்யற வேலையில நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. என் முன்பதாக சென்று சகலத்தையும் வாய்க்க செய்யுங்க. இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில வாய்க்க செய்யுங்க ஏசப்பா. அசதியா இராதபடிக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேறுது அவங்க பார்க்க வார்த்தையை பிடித்துக்கணும். அந்த வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேறும் நம்பிக்கையோடு கூட நீங்க முன்னேற உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.